மதுரையா? கோயம்புத்தூர். இங்கே நிறைய பேர் இருக்காங்களா தமிழ் ஆள்லாம் இங்கே வேலை செய்கிறாங்களாம். அது சொல்கிறாரு தவிர. பார்த்து ப்ரோ. ரெக்கார்ட் ரெக்கார்ட் ரெக்கார்டிங் யூடியூப்பில் அப்லோட், இன்ஸ்டாகிராம். ரைடர் அருண் 21. ஆமாம். பசங்க நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறானுங்கன்னு நினைக்கிறேன். கேட்டு இது பண்ணுறானுங்க. வந்துட்டாங்க. ஒன்றும் இங்கே சுற்றி பார்க்குற பிளேஸில் இருக்கா? டூரிஸ்ட் பிளேஸ். அங்கே என்ன இருக்கு? ஓகே. சரி ஓகே. 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 இல்லை டீ குடிச்சாச்சு. இல்லை குடிச்சிட, இப்போ தான் சாப்பிட்டோம். இல்லை இப்போ தான் சாப்பிட்டோமே, 10 மினிட் ஆகுது. பசங்க டீ குடின்றானுங்க. அடி தலைங்க டீ குடின்றானுங்க. டீ குடிக்கிறியா? நம்ம போலாமா? சரி ப்ரோ பாய். இல்லை டீ வேணாம், இப்போ தான் சாப்பிட்டோமே, 10 மினிட்ஸ் தான் ஆகுது. இல்லை இப்போ தான் சாப்பிட்டோம். இல்லை இன்னொன்னும் நீங்கள் சென்னை சைடு வாங்க. சென்னை வாங்க. பசங்களோட அன்பு தாங்க முடியலப்பா. டீ குடின்றானுங்க. டீ இந்த ஏரியாவில் இருக்கிற பீப்புளெலாம் பார்த்தீங்கன்னா. அப்படிங்களா? கோயம்புத்தூர். இவங்களோட அன்பு தாங்க முடியல. இவனாலே ஓவர்டேக் பண்ணி வந்தானுங்க. டீ குடின்றானுங்க. கோபாலை கேட்டால் டீ வேணான்றான். ஓகே. பசங்க நம்பர் தராங்க, எதனா ப்ராப்ளம்னா ஃபோன் பண்ணுங்க அப்படின்ட்டு. சரிண்ணே இருக்கேன். லோக்கல் கைது குச்சி போடுறது நல்லது. 63-807 93-009. ஓகே. 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 சரி போயிட்டாட்டுமா? இல்லை டீ வேணாம். நாங்கள் இப்போ என்னடா டீ குடிக்கிறடா? சிகரெட்டு இல்லை பாக்கெட்டில் இருக்கு. ஒன்றா ஸ்டாப் பண்ணுங்க, ஒன்றா பிடிக்கலாம். ஸ்டாப் இது இருக்கு பாக்கெட்டில். டீனோ என்னதுங்க, ஒன்றா பிடிக்கலாம். டீ எனக்கு தலையை தாங்க முடியல. கோபால் இறங்க. ஒரு வழியாக இங்கேருந்து கிளம்பிட்டோம். அவங்க பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, ஏன்னா டீ சாப்பிட்டு போன்றாங்க. நம்ம வானான்னா கூட ஒரு இடத்துல நிறுத்தி குடிக்க வச்சிட்டானுங்கப்பா பசங்க. தங்கமான பசங்களாக இருக்கிறானுங்க. போகிற வழியில் ஏதாச்சும் பிரச்சனைன்னா கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கானுங்க. நல்லா ஜாலியாக பேசுகிறானுங்கப்பா இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க மொத்த பேருமே. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பாதி எல்லாமே நிறைய லாங்குவேஜ் கற்று வச்சுக்கிறாங்க நீட்டில். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா அப்படின்ட்டு.
நல்லா தான் பேசுகிறாங்க, சூப்பராக ஆளுங்க. போகிற வேலை பார்த்தீங்கன்னா சரண்டரான ஒரு ஊர் சொன்னாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா கோவில் ஒன்று இருக்கான், ஒரு டேம் ஒன்று இருக்குது அப்படின்ட்டு. அதெல்லாம் கூட பார்த்துட்டு போங்க டைம் இருந்தால் அப்படின்றாங்க பசங்க. நம்ம போகிற வேலை தான் 40 கிலோமீட்டரும். சரி ஓகே வாங்க போய் பார்த்துட்டு அப்படியே விசிட் பண்ணிட்டே போவோம். ஒரு தூரம் வந்துட்டோம், கர்நாடகா ரைடு பண்ணிக்கின்னு அப்படியே பார்த்துடலாம் மொத்தத்தையும். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கோட்டை மாரி இருக்குது, அது என்னதுன்னு தெரில. முடிஞ்சால் போகும்போது பார்த்துட்டு போகலாம். வண்டியில் வேறு 6 கீர் இருக்கிறதுனால குறைக்கவே முடியலப்பா, காலில் நோவுது வேறு. கர்நாடகா வந்து சேர்ந்தாச்சு வருவையா. இப்போ கர்நாடகாவில் தான் இருக்கோம் ஃபுல்லாக. பாருங்க இந்த ட்ரெயின் போகுது, பூட்ஸ் ட்ரெயின். நிலக்கரி ஏற்றும் போது இல்லைங்களா அந்த வண்டி ட்ரெயின் எப்படி இருக்கு பாருங்க. இன்னும் நம்ம டெஸ்டினேஷனை ரீச் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 59 கிலோமீட்டர் இருக்குது. போ அப்படியே அந்த ட்ரெயின் இதான் எழுதுன்னு வருது. ரைட் சைடில் பாருங்க அப்படியே இருக்கு அந்த பூட்ஸ் ட்ரெயின். எத்தனை இன்ஜின் இருக்கு பாருங்களா அதில். வா ஹெவி வெயிட் ஆச்சா. நம்ம டெஸ்டினேஷன் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 11:30 தான் போய் சேரும்னு காட்டுது. பார்ப்போம் அதுக்குள்ள போக முடிஞ்சா. நம்ம காஞ்சிபுரத்துலேருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கோம் இந்த ஒரு இது பார்க்கறதுக்கு மட்டும். இவ்வளோ தூரம் வந்தோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னு வச்சுங்க, உங்களுக்கு தெரியுதா இல்லையா தெரியல கேமராவில், அதை தெரிஞ்சு பார்த்தீங்களா ஒன்று, அது பார்த்தீங்கன்னா சிவன் கோவில் மாரி தெரியுது. சிவன் சிலை பெருசாக இருக்குது, நல்லா போக முடிஞ்சா அதுக்கு போயிட்டு போகலாம். இப்பயே போயிடலாமா? அதுக்கு பார்த்துட்டு கிட்ட போகும்போது உங்கள் லொக்கேஷன் போகிறேன். இந்த நீட் தான் போகணுன்னு போட்டிருக்கு. நாங்கள் டக்குன்னு பார்த்தா நீட் ஒரு வழி இருந்தது, அதனால் இந்த வழியில் திரும்பினோம் அந்த சிவன் கோயிலுக்கு போகிறதுக்கு. அப்படியே போகிற வழி தான் இது. இன்ஸ்டாலாம் வருது அந்த கோயில் மாதிரி தானே இருக்குதியா? ஆண்டா ரீல்ஸ் இல்லாண்ணா, ரீல்ஸ் எல்லாம் வருதா? வேற எதியா? பார்க்க விடுவாங்களா என்னான்னு தெரியல, போய் பார்ப்போம் வாங்க. வந்துட்டோம், ரோடு தான் கொஞ்சம் தாறுமாறாக இருக்குது. கிட்ட வந்துட்டோம், அங்கே பாருங்க நல்லா தான் பாருக்கு பார்க்கறதுக்கா. இது ஃப்ரீயாக காசான்னு தெரியலடா உள்ள, நம்மளுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தோன்னா. ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம கர்நாடகாவில் இந்த கோயில் இருக்குது பார்த்தீங்களா, கோயிலுக்கு தான் வந்தோம். பார்த்துட்டு உள்ளே பார்த்து கேமரா அலோட் பண்ணியிருந்தாங்க. அதனால் சரி என்ன பண்ணோம், நம்ம இங்கேயே சுற்றி பார்த்துட்டு இப்படியே இங்கே கிளம்பிடலான்ட்டு இப்படியே போகிறோம். இந்த டேனியில் போய்ங்கிறான் முன்னே, அப்படி பின்னாடி போகிறேன். உள்ள என்ட்ரி ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 5 ரூபான்ட்டு 10 ரூபா தான் வாங்கினாங்க, நிறைய கூட வாங்கலை. எல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி நம்மளுக்கு பார்க்குறாங்க, மாதிரியாக இருக்குது. தலையை பார்த்தா கொஞ்சம் கன்றாவே தான் இருக்கும், நான் அதெல்லாம் எதுவும் கோச்சிக்காதீங்க. ஃபுல்லாக அந்த கோயில் ஃபுல்லாக நம்ம போய் சுற்றி பார்த்துருவோம். ஆனால் என்ன ஒன்று கேமரா அலோடு கிடையாதுட்டாங்க, ஏன்னா கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு அலோடு கிடையாது அப்படின்ட்டாங்களா. அதனால் என்ன பண்ண நம்ம வெளியே சுற்றிட்டு இந்த கோயில் இருக்குது, நான் உங்களுக்கு வீடியோ எடுத்துருக்கேன், அந்த வீடியோவில் காட்டுறேன் உங்களுக்கு கோயிலை. அந்த கோயிலை ஃபுல்லாக பார்த்துட்டு இங்கேருந்து கிளம்புறோம். இன்னும் நம்ம டெஸ்டினேஷன் ரீச் பண்ணுறதுக்கு பார்த்தா அந்த டார்கெட்டுக்கு 50 கிலோமீட்டர் இருக்குது. அந்த 50 கிலோமீட்டர் போனோடனே அந்த இந்து கட்சி இல்லை இந்து கோயிலான சொன்னாங்க, அம்பியானா சொன்னாங்க அந்த கோவில் பேர். அந்த இடத்த போய் பார்க்குறோம். பார்த்துட்டு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். வச்சுட்டுமா? சபரி யுவராஜ் எங்க பாரா பார்த்தீங்கன்னா தெரியா, பீமா சத்தி ஒன்று பார்த்துருக்கேன்டா. இங்கே கர்நாடகாவில் ஒரு பீமா சத்தி உங்களுக்கு ஒருத்தர் டெடிகேட் பண்ணேன்டா, பார்த்துக்குங்க பீமா சத்தியா எப்படி இருக்கு பாருங்க, எவ்வளோ பெருசு. இது பீமா சத்தி கிடையாது, அணுமின் நிலையம். இது அணுமின் நிலையத்தில் பார்த்துக்கலாம். இந்த இடத்துல கூட ஒரு அணுமின் நிலையம் இருக்குதுப்பா, பரவாயில்ல. அட்டாம் இதெல்லாம் தயாரிப்பாங்க போலியா. சரி ஓகே, நம்ம போகிற இடத்துல எப்பவுமே சுற்றி பார்க்கறதுக்கோசம் தான் வந்ததே. நம்ம இருங்க பேசலை, நம்ம போகிற எல்லாம் மொத்தமாக சுற்றி பார்க்கறதுக்கோசம் வந்தது. அதுக்கோசரம் நம்ம வரவையில் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, தான் ஒரு ரிவர் பார்த்தோம். அந்த ரிவரை நீங்களும் பாருங்கள், எப்படி இருக்குது, வேறு மாதிரி இருக்குங்களா ரிவரே.
சின்ன ரிவர் தான் இது, பெருசுலாம் கிடையாது. இங்கே பாருங்கள், அதில் ஹைலைட்டு நடந்து பார்த்துக்கோ. இங்கேருந்து அண்ணாண்டு சைடு போகிறதுக்கோசரம் சின்னதாக ஒரு பிரிட்ஜு மாரி கட்டியிருக்காங்க, மெட்டல்லையே ஃபுல்லாக. நல்லா தான் இருக்குது. இப்போ நம்ம கர்நாடகா ரைட்டில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்க, ஏரியா பேர் பார்த்தீங்கன்னா அம்பூசோனா சொன்னாங்க ஏரியா பேர். அந்த இடத்துல தான் இருக்குது. இப்போ இன்னும் நம்ம டெஸ்டினேஷனை ரீச் பண்ணுறதுக்கு மொத்தம் எத்தனை கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 20 கிலோமீட்டர் தான் இருக்குது. அதிகம் கூட கிடையாது, தான் இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தெரிவார், அங்கே ஒரு அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா மீன் பிடிச்சின்னு இருக்காரு அங்கே. இது எவ்வளோ ஆயில் இருக்குதுன்னு தெரில வேறு. கேமரா போட்டுன்னு அவ்வளோ தான் போய் மறந்துட வேண்டி தான். நான் ஆல்ரெடி அப்படி தான் ஒரு கேமராவை மிஸ் பண்ணிட்டேன், இதையும் மிஸ் பண்ண மாட்டேன். போப்போ உங்களை அப்டேட் பண்ணுறேன். ஒரு வழியாக நம்ம வந்து சேர்ந்துட்டோம். நேற்று 6 மணிக்கு சாயங்காலம் 6 மணிக்கு கிளம்பி எனக்கு டைம் ஆகுது. ஐயோ 12:40 ஆகுது டைமு. 12:40 தான் போய்ங்கிறோம். அப்போ நம்ம ஒன்றும் போய் ரீச் ஆகலை இடத்த. இன்னும் போய் சேரத்துக்கு பார்த்தீங்கன்னா 1.5 கிலோமீட்டர் இருக்குது. இவ்வளோ எதுக்கு கஷ்டப்பட்டு வரேன்னு பார்த்தா அந்த ஒரு இடத்த விசிட் பண்ணுறதுக்கு மட்டும்தான். நம்ம சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா இன்னும் யாரும் வரல அதை பார்க்கறதுக்கு. அதுக்கோசரமே தான் இடம்லாம் சும்மா தாறு மாற அல்ட்டே மாட்டேங்குது. லைஃப்பில் ஒரு தடியாக இந்த இடத்துல வந்து எல்லாம் பார்த்துக்குங்க, விசிட் பண்ணுற இடம் தான். ஒரு வழியாக ஃபுல்லாக வந்து ரீச் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், ஆர்ச்சி போகிறதுக்கு ஒரு வை வரத்துக்கு ஒரு வை தான். இது சூப்பராக இருக்குது. கார் போனால் தான் நம்ம பார்த்துக்க, அந்த கார் போக நம்ம எப்படி பார்த்து சூப்பராக இருக்குல்ல வையா. கோபால் இருக்கியா? பையன் பேசுறதுக்கு கோச்சப்பாரான், வேறு ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லை. டர்ன் லெஃப்டா? சரி. எனக்கே ஒரு மாதிரியா இருக்குதுப்பா, எங்கெல்லாம் வீடியோ எடுத்துக்க. ஒரு ரீச் ஆகிட்டோம். என்ன வாங்கத்தே? நான் வேணா போ வீடியோ எடுத்துமா, கட் பண்ணிக்கிறேன். பார்க்கிங்லாம் ஃப்ரீயா என்னன்னு தெரியலடா. அதுவா எதையா பார்க்கிங்லாம் ஃப்ரீயா என்னன்னு தெரியல. ஒரு வழியாக வந்து ரீச் ஆகிடுச்சு. 2 பேரும் நடந்து தான் போய்க்கிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும் எத்தனை கிலோமீட்டர் நடக்கிறதுன்னு தான் ஒன்றும் தெரியல சரியா. எவ்வளோ தூரம் வந்து பார்த்தோன்னு தெரியல. ஹலோ நான் கேட்குதா? ஒரு வழியாக வந்து 2 பேர் ரீச் பண்ணிட்டோம். இது எவ்வளோ நம்ம வீட்டிலேருந்து கிளம்பி எவ்வளோ தூரம் வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, 500 கிலோமீட்டர் வந்திருக்கோம். நேற்று ஈவினிங் 6 மணிக்கு கிளம்புனா இப்போ தான் வந்து சேர்ந்தோமே. அப்போ நான் எவ்வளோ நேரம் நம்ம ட்ராவல் பண்ணிக்கிறோம்? 18 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வந்துருக்கோம். எப்படியும் ஒரு நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை. இந்த இடத்த பார்க்குறது உங்களுக்கு லைட்டாக இந்த ஒரு கோபுரம் மட்டும் தான் பாருங்க. போய் பார்த்துட்டேன், ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணுறேன் உங்களுக்கு. காஞ்சிபுரத்துலேருந்து அருண் டேனி டெடிகேட் பண்ணுறது வந்துட்டோம். இன்னும் போக வேண்டிய தூரம் வேறு இருக்குது. ஃபுல்லாக வேறு இஞ்சி மீன் தான் வீட்டு மாதிரி தெரிஞ்சு வேறு. அப்புறம் இதை பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இது உள்ளே போகிறதுக்கு டிக்கெட் என்ட்ரி டிக்கெட் இது இருந்தால் மட்டும்தான் உள்ளே விடுறாங்க. ஒரு நாளைக்கு பார்த்தா 40 ரூபா, அதிகமாக கிடையாது, 40 ரூபா தான். நம்ம 2 பேர் கிடைக்கும், அவனுக்கு எனக்கு. நம்ம உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தேர் தான் இருக்குது. எதுங்களா தேர்? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மொத்தம் 1000 காலம் மண்டபம் இருக்கும். இந்த இடத்துல மட்டும் தேர் காட்டுறீங்க, தேர் கிட்ட வந்து காட்டுறோம் உங்களுக்கு. அதை பார்த்தீங்கன்னா சரியான இருங்கச்சி இது மாதிரி எப்படியா இந்த அம்பரா நோட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அதே தேர் அங்கே இருக்குது. இந்த பாகத்துக்கோசம் தான் வந்துக்கிட்டேங்க. ஒருவே நம்ம ரீச் பண்ணிட்டோம். ஃபுல்லாக உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறேன்.
சேம் எடுத்துங்களா ஃபோட்டோ எடுத்துன்னு உங்களுக்கு வீடியோ போகலாம் சிவன் இருக்குதுன்னு நினைக்கிறேன். எல்லா இடத்துலையும் சிவன் இருந்துக்கிறாங்க. எடுத்துக்கிறாங்கண்ணா பார்த்தா தெரியும் உங்களுக்கு. 1000 கால் மண்டபம் நாங்கள் 1000 கால் இருக்க பார்த்துருவோம். ஓகேங்களா? காய்ஸுங்க கொஞ்சம் பார்த்துன்னு வச்சுங்க. நம்பர்லாம் போட்டு வச்சுருவாங்க. தெரிஞ்சுங்களா நம்பர்லாம் மேலே 38 39 கிட்டே எல்லாம் 1000 கால் மண்டபம் நாங்கள் எத்தனை இருக்குன்னு தெரியலங்க. எல்லாத்துக்கும் நம்பர் போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் இருக்கும் தானே நினைக்கிறேன் 1000 கால். அங்கெல்லாம் இருந்த இது மொத்தம் அழிச்சிட்டு இருக்கிறாங்க. இழிஞ்சு வீண்டு அதை எடுத்து போயிட்டுருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் எப்படி தஞ்சை பெரிய கோயிலோ அதேமாரி இந்த இடம் போகுது. கர்நாடகாவில் கிருஷ்ணனுக்கு கொஞ்சம் கரெக்டாக தான் இது எந்த இடத்தான் கிருஷ்ணன் கொஞ்சம் கிருஷ்ணன் விட்டுட்டியா எதில் போகிற தேவதைங்களை கொஞ்சம் நேரம் பார்ப்போம். கலர் கோயில் கலராக போகுதுங்க மொத்தம். லாஸ்ட்டாக போனதுக்கே வந்தாச்சு. ஒரு பேராண்டியா ஃபுல் இடமும் சுற்றியாச்சு. நிறைய சிற்பம்லாம் இருக்குதா பார்த்துக்கலாம்ண்ணா. ரொம்ப வராது அப்படியே ஃபுல்லாக தெரியாம இருக்கு. ஒரு 360 டிகிரியில் கிளம்பிட்டோம். இங்கேருந்தே பார்த்தாச்சு. ஃபுல்லாக பார்த்துட்டு சுற்றி பார்த்துட்டு 1 ஹவர் இங்கே ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. 1.5 நாள் டைம் எடுத்துங்க வந்ததுக்கு ஒருத்தான்னு பார்த்தா ஒருத்தர் தான் இடம் இது. இந்த வழியில் போக முடியாதான், அதனால் அந்த சைடு இருக்குன்றாரு எக்ஸிட்டு. அதனால் அப்படி போ அப்படின்றாரு அப்படியே. சரி ஓகே அப்படியே போகிறோம். நாங்கள் இந்த இருக்கு பாருங்கள். பார்க்காதவங்க பார்த்துக்குங்க நம்ம யூடியூப் சேனல். ஓகேங்களா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வச்சுட்டுமா அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தது எதுக்கு? இந்த இடத்த பார்க்கறதுக்கு கஷ்டமா சரியான பொண்ணுங்க இருக்குப்பா. சான்ஸே கிடையாது. ஒரு நாளைக்கு ஏகப்பட்ட பொண்ணு வந்துருக்குங்க பாருங்க. பார்த்து தெரியும் உங்களுக்கு. ஆமாம் தமிழில் உங்களுக்கு ஹிந்தி தெரிஞ்சு உசார்பான்னு தெரிஞ்சு பிளே பாயாரும் முடிச்சுட்டு போகலாம் எல்லாத்தையும். இந்த என் கூட ஒன்று வந்துங்குது. இது டம்மி பாபாவுக்கு இது வந்து லாய்க்கு இல்லாமல் என்ன பண்ணுறது. ஒரு வழியாக பார்த்துக்கிட்டு முடிச்சுட்டு இங்கேருந்து கிளம்பிட்டோம். ஒன்றுமே முடியல. பசி வேறு எடுக்குது பத்தாத்துக்கு. சரியான வெயில் வேறு. ஆ சொல்கிறேன் இந்த வண்டியில் போகிற அக்கா நம்மளே பார்த்துனே போது வேறு என்னன்னு தெரியல. குறுகுன்னு பார்க்குது. ஒரு சைட் அடிக்குதா ஆகாக்கறனால இறங்கலாம். தமிழ்நாட்டு பஸ்னாலே கொஞ்சம் லாஸ்ட்டாக ஒரே ஒரு இடம் தான் இருக்குது பார்க்கறதுக்கு. அதையும் பார்த்துட்டு கிளம்பிடலாம். என்னென்னு பார்த்தா இந்த குளம்னு நினைக்கிறேன். வெறும் பார்த்தீங்களா அது மட்டும். அதை மட்டும் பார்த்துட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். இப்படி பார்த்து அதை இருக்க வையா. சரி நம்ம வந்து ஷார்ட் கட் தான் போவோம். எப்பவுமே நேரு போக மாட்டோம். எப்பவுமே குறுக்கை தான் போவோம். போகிறோம் பாரு பாண்டி. நம்ம காஞ்சிபுரத்துலேருந்து இந்த இடத்துக்கு வந்துக்கிற ஒரே ஆள் யாருன்னு பார்த்தா நான் மட்டும்தான். நாங்கள் 2 பேர் தான் வந்துக்கிறோம். காஞ்சிபுரத்துலேருந்து தோழி இந்த இடத்துக்கு யாருமே வந்தது கிடையாது. காஞ்சிபுரத்து மண்ணுங்க எடுத்து ஒரு பிடி கடிச்சிட்டு வந்துட்டேன். பார்த்துங்க அந்த காலத்தில் கிருஷ்ணர் இது தான் குளிச்சாரான் அப்படின்னு எங்கள் ஆயா சொன்னாங்க. 15ஆம் நூற்றாண்டில் கட்டின கோவில் இதெல்லாம் எப்படி இருக்கு பார்த்துங்க. மேட் இன் அமெரிக்காலாம் இருக்குது. இன்னும் நான் தான் போய்க்கிறோம். இன்னும் வந்த வழியே இல்லை. இன்னும் எவ்வளோ தூரம் தான் நடக்குதுன்னு ஒன்றுமே புரியலப்பா. வர சத்தியமாக டயர்டாகிடுச்சு. இதுங்க பையன் இதுவாகிட்டான் டயர்டாக. இன்னும் சாப்பிட இல்லையா? ரொம்ப பசி எடுக்குது. இன்னும் எப்படி பார்த்தாலும் ஒரு 1/2 hour நடக்கிற மாதிரி தான் தோணுது. என்னவோ இருக்கும். 1 hour நடந்துங்கிறோம். நம்ம ஏரியா கை மாரிக்கிறோம் ஆள் பார்க்கறதுக்கு. என் தலைவன் வினோத் என்னைக்கு இந்த மாதிரி கூப்பிட்டு போக போகிறான்னு தெரில. கல்யாணம் பண்ணி எப்போ கூப்பிட்டு போவான் தெரியலீங்களே. இந்த வீடியோ எங்கள் வினோத்துக்கோசரம் தான்.